யார் அது? லட்சுமி வாட் அ மேட்ச். நெக்ஸ்ட் செகண்ட் மேட்ச் வந்து சந்திராபுரம் பண்ணிட்டே தான் இருக்கும், வேற எதுவும் மாற்ற முடியாது. ஓகே, 2 குவார்டர் ஃபைனல் லட்சுமி காலேஜ். அடுத்த மேட்ச் ட்ரிப்ளெக்ஸ் சங்கராபுரம். மேட்ச் நல்லா இருக்கும். ஜெயிக்கிறவங்க செமி போவாங்க, தோக்குறவங்க இந்த 4th பிரைஸ் விக்டோரிஸ் தான் ஆடுவாங்க. பார்க்கலாம் மேட்ச் எப்படி ஃபைனல் டே. இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4th போல் வந்து நம்ம எடுக்கலாம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா தரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் மேட்ச் எப்படி போகுது. இன்னைக்கு டேல லக்ஷ்மி காலேஜ் அவங்களோட செட்டிங் தான் நல்லா வந்திருக்காங்க, தரமாக வந்திருக்காங்க. இன்னைக்கு ரிப்பாளையம் டீமில் எந்த மாற்றமும் இல்லை, அவங்க அப்படியே தான் வந்திருக்காங்க. பார்க்கலாம். ரிப்பாளையம் வர்சஸ் லக்ஷ்மி காலேஜ். 7 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே. குவார்டர் ஃபைனல் ஜெயிச்சா செமி போவாங்க. பேட்டிங் பண்ணிட்டாங்க ரிப்பாளையம் டீமுக்காக விஜய் மற்றும் அப்பு. ஃபர்ஸ்ட் ஓவர் கூட அங்கே லீவ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைட்டாகவே ஃபாஸ்ட் பவுலிங். ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே, இப்போ 7 ஓவர். ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் அப்பு. ஃபஸ்ட் ஓவர் கூட லியோ லக்ஷ்மி காலேஜுக்காக. பவர் பிளேயில் 2 ஃபீல்டர், மிட் விக்கெட்டில் ஒரு ஃபீல்டரு, லாங் ஆனில் ஒரு ஃபீல்டர் சக்தியும் வச்சுருக்காங்க. இல்லை பாலுங்க சூப்பராக போட்டு ஸ்ட்ரைட்டாகவே இருக்கிற பால், டாட் பால். செகண்ட் பால் இல்லை பவுலிங் ஒயிட் கலர் இருக்கும் கண்டிப்பாக. ஒயிட் பால் செகண்ட் பால். இல்லை பவுலிங் பாக்ஸ் டு பாக்ஸு இருந்தாலும் ஒயிட் பால். பேட்ஸ்மேன் வந்து போகல, ஒயிட் பால். செகண்ட் பால் இல்லை பவுலிங் மறுபடியும் ஒயிட் கொடுக்கலங்க. பால் ரைட் பால், டாட் பால். தேர்ட் பால் இல்லை ஷார்ட்டுங்க கவர்ஸில் தெரிச்சிட்டு போவோம் கண்டிப்பாக. ஒரு போய்டும். நல்ல பேட்டிங். 3வது பால் 4 மாற்றிருக்காரு விஜய். நல்ல பேட்டிங். 4th பால் நல்ல ஷார்ட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6ங்க. 4th பால் நல்ல ஷார்ட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6ங்க. நல்ல பேட்டிங் விஜய், சிறப்பான ஆட்டம். ஒரு 4 ஒரு 6 2 பால் தொடர்ந்து 2 பவுண்டரி. நல்ல பேட்டிங் விஜய். லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க இல்லை, ஒழுங்காக படல, இங்கே தான் இருக்குது. பவுலிங் சாரி லாஸ்ட் 1 பால் இருக்குது. நல்ல பவுலிங், டாட் பால். நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன் ஒழுங்காக பாடல, நல்ல ஃபீல்டிங். சூப்பராக 6 ஒரு 4 12 ரன்கள் கொண்டு போயிருக்காரு. முடிய 12 ரன் எந்த விக்கெட் இல்லாமல். நல்ல பேட்டிங். 2 ஓவர் கூட அம்மான் ஸ்ட்ரைக்கில் அப்பு. ஃபர்ஸ்ட் பால் வச்சிருந்துச்சுங்க, விக்கெட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டு. நல்ல பவுலிங் அம்மான். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் சந்துரு. செகண்ட் பால் மறுபடி நல்ல பவுல், நல்ல லைன், சூப்பராக போடுறாரு அதே இடத்துல. நல்ல பவுலிங் அம்மான். தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர்ஸில் தெரிச்சிட்டு போகுது. 4ங்க. நல்ல பேட்டிங் சந்துரு. 4 நல்ல பேட்டிங். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங். கீப்பர் நல்ல சேவங்க. இல்லை கண்டிப்பாக 4 ஆகும். ஒயிட் பால். லாஸ்ட் 2 பால் நல்ல ஷாட்டுங்க, மறுபடியும் கவர்ஸில் 4 போயிடுமா? போயிட்டாருங்க தாஸுங்க. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் நல்ல விடுவாது. நல்ல பேட்டிங் விஜய். லாஸ்ட் ஒன் நல்லங்க, பேட்டில் ஏஜென்சி ஸ்ட்ரைட்டாக விக்கெட்டுங்க. நல்ல பவுலிங்குங்க அம்மான். 2 மெயின் விக்கெட் ஓப்பன் ஆகிட்டாருங்க. நல்ல பவுலிங் அம்மான். 2 ஓவருக்கு 18 ரன் 2 விக்கெட்டுக்கு. 3 ஓவர் போட தாஸ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சந்துரு. நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருக்காரு. லெக்கட் வேரியேஷனில் போடுவார். செகண்ட் பால் நல்ல பவுலிங், மறுபடியும் டாட் பாலாக தான் இருக்கும். டாட் பால் நல்ல ஷாட்டுங்க, லெக் சைடு ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். அடிச்சிட்டாருங்க. எங்க 6ங்க. நல்ல ஷாட் சந்துரு, சூப்பராக ஆட்டிருக்காரு. மறுபடியும் நல்ல ஷாட்டு. 6ஆக தான் மாறும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. 6ங்க. 2வது 6. தொடர்ந்து 2 6 பதிவு பண்ணுறாரு சந்துரு. நல்ல பேட்டிங்.
4th பால். மறுபடியும் நல்ல ஷாட் அங்கே மிட் விக்கெட்லாங்க. ஃபீல்டிங்கில் மேக்ஸி நல்ல ஃபீல்டிங் அங்கே. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். மேலே தாங்க ஏறி இருக்குது. கேட்சாக தான் மாறும். ஃபஸ்ட்டு பாலே இல்லைங்க, ட்ரை தான் பண்ணார், பிடிக்க முடியல, ஓடலைங்க, ரெண்டும் ஓடல. டாட் பால். இதோட ஓவர் முடியுது. 3 ஓவருக்கு 31 ரன் 2 விக்கெட் இருந்து 4 ஓவர் போட மறுபடியும் அம்மானே வந்திருக்காருங்க. மறுபடியும் வந்த ஃபஸ்ட்டு பாலே நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே பிக் பாஸ் ரன் ஃபீல்டிங்கில் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. சந்திரோட கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஃபீல்டர் தான், இப்போ மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள் ரன். நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருந்தாரு. ஆஃப் லைனில் நல்லா போட்டிருக்காரு அம்மானு. இதுவரையிலையும் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. 3rd பால் நல்ல ஷார்ட் ஆஃப் சைடில் சிங்கிளாக தாங்க கிடைக்கும். ஃபீல்டர் கரெக்டாக இருக்கிறாங்க கவர்ஸில். சிங்கிள் ரன். 4th பால் படலைங்க, கரெக்டாக போகிறாருங்க ஆஃபில் பிடிச்சி அம்மான். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காங்க லாங் ஆஃபில். கண்டிப்பாக கேட்சாக தான் மாறும். அவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது. விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளில. ஸ்ட்ரைக்கில் சந்திரன். சிக்ஸுங்க. நல்ல பேட்டிங் சண்முகம். ஃபஸ்ட்டு பால் 6 மாற்றி கொடுத்துருக்காரு. நல்ல பேட்டிங். 3rd பால் நல்ல பாலுங்க, கரெக்டாக யோசிச்சு சூப்பராக போட்டு இருந்த பால். டாட் பால். 4th பால் ஒயிட் பாலுங்க. 4th பால் ரீபால். பால் ரைட் பாலுங்க. இந்த டைம் இங்கேருந்து தெரியுது. ஸ்ட்ரைட்டாகவே பாக்ஸ் டு பாக்ஸ். டாட் பால். லாஸ்ட் 2 பால் நெக்ஸ்ட் சைடில் போட்டாருங்க. ஒயிட் பால் மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன். ரீபால் மிஸ் பண்ணிட்டாருங்க. கரெக்டாக போன பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணுறாரு. டாட் பால். ஆக்சுவலி கேட்ச் எல்லாம் மாறும். ஆக்சுவலி 6 வச்சு பேட்ஸ்மேன் ஆட்டோமேட்டிக் சென்றார். சண்முக ஒரு பேட்டிங், நல்ல பேட்டிங் இருந்தாலும் இன்னும் விளையாடலாமா, விளையாடி கொடுக்காம அவுட் ஆகிட்டு போகிறாரு. 5 ஓவருக்கு 46 ரன் 4 விக்கெட்டு. அடிப்பாளையம் 46 ரன் எடுத்துருக்காங்க. 2 ஓவர் வெளில இருக்கு. 6 ஓவர் போட சக்தி. ஸ்ட்ரைக்கில் சந்திரு. ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பால் போல்டுங்க. ஃபேண்டாஸ்டிக்காக படம் பார்த்துட்டா சொல்லலாம். சக்தி நல்ல பவுலிங், நல்ல பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. விளையாடிட்டு இருந்தார் சந்திரு. ஸ்ட்ரைக்கில் சிவா நியூ பேட்ஸ்மேன். 6 ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் சாரி செகண்ட் பால். நல்ல பவுலிங், சூப்பராக போட்டுருக்காங்க. டாட் பால். 3rd பால் நல்ல ஷாட்டுங்க, லாங் ஆஃபில் சூப்பராக இருக்குது. தெரியா சிவா 4 விட்டாங்க. நல்ல பேட்டிங் சிவா. 4 ரன் நல்ல பேட்டிங். டாட் பால். லாஸ்ட் 2 பால் நாளில் யாருக்கு வந்துங்க ஒன்றுமே பண்ண முடியாது. டாட் பால். 6 ஓவர் முடியாது. 51 ரன்னு நரிப்பாளையம். இன்னும் ஒரு லாஸ்ட் ஓவர் இருக்குது. ஸ்ட்ரைக்கில் ஸ்ட்ரைக்கில் சிவா, பவுலிங்கில் மேக்ஸி. லாஸ்ட் ஓவர் மேக்ஸி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் பவுலிங் மேக்ஸி. செகண்ட் பால் 3rd பால் சிங்கிள் ரன்னாக மாறும். சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் தினேஷ். நல்ல பவுலிங் லெக் பையில். டாட் பாலாக இருக்கும். லாஸ்ட் 2 பால் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கும். மேக்ஸி எடுக்கிற கேட்ச். நல்ல கேட்சுங்க. காட்டன் போல். லாஸ்ட் 1 ஸ்ட்ரைக்கில் இருக்கும். சின்ன பேட்டில் நிற்கிறது. கண்டிப்பாக ஃபைனலுக்கு ஓடுவாங்க. 2 ரன் ஓடுவாங்க.
முடிய 54 ரன் ஹரிபாளையம். 55 அடிச்சா லக்ஷ்மி காலேஜ் வின் பண்ணுவாங்க 42 பாலுக்கு. ஃபர்ஸ்ட் பால் போட சந்துரு ஸ்ட்ரைக்கில் வெங்கட் இல்லை ஷார்ட்டுங்க ஸ்ட்ரைட் போயிடுங்க கண்டிப்பாக 4ங்க. நல்ல பேட்டிங் வெங்கட். ஃபர்ஸ்ட் பாலே 4 பண்ணி கொண்டு வெங்கட் ஸ்ட்ரைக்கில் வெங்கட் நான் ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி லக்ஷ்மி காலேஜுக்காக. பவர் போட சந்துரு. செகண்ட் பால் டாஸ் பால் கவர்ஸில் பயங்கரமான ஷாட்டு சூப்பராக இருக்காருங்க. டாஸ் பால் போட்டு பனிஷ் பண்ணிட்டாரு தடுத்துட்டாங்க. நல்ல ஃபீல்டிங்க. 2வது ரன் கண்டிப்பாக விடுவாங்க. நல்ல பேட்டிங் வெங்கட். தேர்ட் பால் நல்ல பாலுங்க சூப்பராக போட்டு அடிக்க முடியல பெருசாக சிங்கிள் ரன் மாற்றிட்டாங்க. சிங்கிள் ரன். 4th பால் ஸ்ட்ரைக்கில் மேட்ச் நல்ல பவுலிங்க நல்ல இடத்துல போட்டு நல்ல லெக்கட் வேரியேஷன் டாட் பால் சூப்பர் பாலுங்க நல்லா ஸ்லோவாக போட்டுருந்தாரு. நல்ல பவுலிங் டாட் பால். லாஸ்ட் ஒன் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் நல்ல பவுலிங்க திரும்ப பார்த்து சூப்பராக போட்டுருக்காங்க. 3 பால் டாட் பால் போட்டுருக்காங்க. நல்ல பவுலிங் பவர் பிளே ஒரு சூப்பராக போட்டுருக்காரு சொல்லலாம். ஒரு ஓவர் முடிய 7 ரன் தான். ஒரு 4 கொடுத்துருந்தாலும் அதுக்கு அது வரும் சூப்பராக போட்டுருக்காருங்க சந்திர. நல்ல பவுலிங் பயங்கர காத்திக்குதுங்க பயங்கர பவுலிங்கு. 2வது பவர் பிளே போட ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க நல்ல வேரியேஷன் நல்ல பவுலிங் டாட் பால். செகண்ட் பால் நல்ல பவுலிங் சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி. 3வது நல்ல பாலுங்க ரோக்கெட் நல்ல பவுலிங் டாட் பால். 4th பால் நல்ல டிஃபென்ஸ் சிங்கிள் சிங்கிள் ரன். ஃபர்ஸ்ட் 2 பால் நல்ல பாலுங்க அவர் எடுப்பாங்க அவர் எடுத்துட்டாங்க. ஓவரில் டாட் பால். லாஸ்ட் 1 பால் பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால். ரெண்டு ஓவர் முடிய 10 ரன் எந்த விக்கெட் இல்லாமல் சூப்பராக போட்டுருக்காங்க ஹரிபாளையம். சண்முகம் வெறும் 3 ரன்ல போட்டு போயிருக்காங்க பவுலிங். 3வது கூட மறுபடியும் சந்துரு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் அடிச்சிட்டாருங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போயிடுச்சுங்க 6ங்க வெங்கட். ஒரு ரன் ஆடிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் 6 மாத்திராரு வெங்கட். நல்ல பேட்டிங். செகண்ட் பால் நல்ல ஷார்ட் மறுபடியும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நல்ல ஃபீல்டிங் சிங்கிள் ரன். தேர்ட் பால் நல்ல ஷார்ட் கேட்ச் எடுப்பாங்க அப்பு நல்ல கேட்ச் விட்டாருங்க தப்புங்க. நல்ல பேட்ஸ்மேன் கேட்ச் விடக்கூடாது தப்பு. ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி நல்ல ஷார்ட் அடிச்சிருக்காருங்க. அதே காட்ட முடியல ஹைட்டில் தெரியல. 6ங்க ஓவரில் 2வது 6. 2 பால் ஒருத்தர் அடிச்சு டாஸ் பால சிங்கிள் ரன் வரும். லாஸ்ட் 1 3rd ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க. இந்த பாலை போட்டிருந்தா பேட்ஸ்மேன் கஷ்டமாக இருக்கும். நல்ல பவுலிங் டாட் பால். 3 ஓவர் 24 ரன் அடிச்சாங்க. இன்னும் 31 ரன் அடிக்கணும். 4 ஓவருக்கு 4 பால் அதெல்லாம் நல்லா க்ளோஸாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் அவங்க 2 ஸ்கோர் பண்ணி பண்ணுறாங்க. ஓவர் ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி 4வது போடுறாங்க சண்முகம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க பெருசாக அடிக்க இடம் கொடுக்கல. சிங்கிள் ரன் மட்டும்தான் வரும். வெங்கட். செகண்ட் பால் நல்ல பாலுங்க வச்சிருந்துச்சுங்க விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேனை கை தூக்கிட்டாரு விக்கெட். நல்ல பவுலிங் சண்முகம். டைக்கில் சரண் வந்துருக்காருங்க. சரண் குட்டா சரண் அப்படி சொன்னால் தெரியும். நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கோம். நல்ல பிளேயர். 1 பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்காரு. தேர்ட் பால் அவர் எடுத்து கொடுத்தாரு சண்முகம். நல்ல பவுலிங்க சூப்பராக போட்டுருந்தாருங்க. நல்ல பவுலிங் டாட் பால். லாஸ்ட் 2 பால் இதுவரையுமே சூப்பராக 2 ரன்ல போட்டு போயிருக்கு. 1 ரன்ல போட்டுருக்காரு. விக்கெட் பேட்ஸ்மேன் தான் விக்கெட்டாக தான் அடிக்க போவார். நல்ல பாலுங்க பேட்ஸ்மேன் வந்தாரா ஒயிட் கொடுத்துருவாங்க ஸ்ட்ரைட் அவே. லாஸ்ட் 2 பால் அடிச்சிட்டாருங்க 6ங்க. அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதெல்லாம் 6ங்க. தூரம் அடிக்கப்பட்ட 6.
சரண் பேட்டிங்க ஷார்ட் பாலை போட்டால் வெளுத்து வாங்கிட்டாரு. இதுவரை நல்லா போட்டுருந்தா சண்முகம். லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டுங்க, ஃப்ளாட் அந்த டைம் 4 ரன் வரும். 4 ரன். நல்ல பேட்டிங். 2 பாலுக்கு மாற்றிட்டாருங்க. 10 ரன். நல்ல பேட்டிங் சரண். சரிங்க, லாஸ்ட் 1 பால் நல்ல பாலுங்க, சூப்பராக போட்டிருந்தா. நல்ல கம்பேக் சண்முகம். 38 அடிச்சிருக்காங்க 4 ஓவருக்கு. இன்னும் 18 பாலுக்கு 17 ரன் அடிச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க லக்ஷ்மி காலேஜ். அதுக்குள்ளே போடுறாங்க பக்கம். அங்கே 5 ஓவர் போட அப்பு ஸ்ட்ரைக்கில் மேக்ஸி அப்புங்கிற பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. எங்கே கிடச்சிட்டாரு. ஒயிட் பால் நல்ல வேகம் இருந்துச்சு. ஃபஸ்ட் பால் நல்ல பாலுங்க, நல்ல லென்த்தில் போட்டுருந்தாருங்க. நல்ல பவுலிங். டாட் பால். செகண்ட் பால் நல்ல பவுலிங். ஒயிட் பால் கொடுத்துருக்க அம்பேர். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். நல்லா டைவ் அடிச்சாரு, தடுக்க முடியல. அந்த ஃபீல்டர் கோகுல் நல்ல ஃபீல்டிங். சிங்கிள் ரன்னாக மாறும். தேர்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, கவர்ஸ்ல. சூப்பராக ஆடிடுங்க. இது வெளியே 4 ஒரு 6ன்னு நல்ல பேட்டிங் சார். ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுங்க. இப்போதாங்க வருது பெரிய சிக்ஸுங்க. பேட்டிங் 6 பற்றி பண்ணுறாரு. நல்ல பேட்டிங் சரண். லாஸ்ட் 2 பால் அதே மேட்ச் முடிப்பாரு நினைக்கிறேன். அடிச்சிருக்காருங்க இந்த டைம் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். கேட்ச் பிடிச்சாங்க கோவில். நல்ல கேட்ச். சரணோட விக்கெட் எடுத்தாங்க. அப்பு ஒன்ஸ் பால் அப்படியே ஸ்ட்ரைட்டில் அடி பார்த்தாரு. இருந்தாலும் நல்ல பேட்டிங்க. குயிக்காக ஒரு 5-6 பால்லேயே ஒரு 20 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணார் சரண். பேட்ஸ்மேன் தினேஷ். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காருங்க. 6 கண்டிப்பாக தினேஷ். 6ங்க. நல்ல பேட்டிங். ஃபினிஷிங் ஷாட்டை கொடுத்துருக்காரு தினேஷ். சிறப்பான பேட்டிங்க. லக்ஷ்மி காலேஜ் மேட்ச் வின் பண்ணுறாங்க. நிறைய பாலையும் போராடி இருந்தாங்க. 2 டீமுக்குமே சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.